இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜடேஜா எவ்வளவு போராடினாரோ அதே போல்தான் பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் என எல்லாவற்றிலும் கேப்டனாக தோல்வியை ஒப்புக்கொள்ளாத தனது அணியின் மோசமான நிலையில் கூட தன்னுடைய திறமையாலும் மன உறுதியாலும் வெற்றி பெற்றவர் தான் பென் ஸ்டோக்ஸ். இந்திய வீரர்கள் பேஸ்பால் என கிண்டல் அடித்தாலும் அதனை பொறுத்து கொண்டு ஜோ ரூட்டுடன் இணைந்து 67 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து தனிப்பட்ட முறையில் 33 ரன்கள் எடுத்தார். இல்லை என்றால் 193 என்ற இலக்கு என்பது 120ஆக இருந்திருக்கும். பின்னர் முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி 387 ரன்கள் அடித்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவும் முதல் இன்னிங்ஸ்ல 387 ரன்கள் மட்டும்தான் அடித்தது. இதற்கு முழு காரணமே பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் பந்து வீசிவிட்டு ஃபீல்டிங் சென்றதும் ரிஷப் பண்டை ரன் அவுட் ஆக்கியதுதான். இல்லை என்றால் இந்த இடத்துல 425க்கும் அதிகமாக அடித்திருக்கும் முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி. இது மட்டுமல்லைங்க, 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவுல பிரைடன் கார்ஸ் அவர்கள் சிறப்பாக பந்து வீசினார். 5ஆம் நாள் ஆட்ட நேர தொடக்கத்துல பிரைடன் கார்ஸ் கிட்ட பந்து கொடுப்பார் என நினைத்தால் அந்த இடத்துல கேப்டனாக தன்னுடைய முடிவை மாற்றி 2019 ஆர்ச்சர் மேல நம்பிக்கை வைத்து கொடுத்தார். அதே போல்தான் மீண்டும் 4 ஆண்டுகள் கிரிக்கெட்டே விளையாடாத ஆர்ச்சர் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்து வைத்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக ரிஷப் பண்டினுடைய விக்கெட்டை எடுத்து கொடுத்தார் ஆர்ச்சர். கேப்டனாக ஒவ்வொரு வீரரும் சோர்ந்து போகாமல் இருக்க களத்துல துடிப்புடன் செயல்பட்டார். ஒரே ஸ்பெல்லில் 11 ஓவர்களை வீசினார். அதுவும் இல்லாம அவரே ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு ஷார்ட் லெக்ல ஃபீல்டிங் பண்ணாரு. 2019 ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி 357 ரன்கள் அடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் கேப்டனாக செயல்பட்டவர் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் 286க்கு 9 விக்கெட் இழந்தாச்சு. இருந்தாலும் ஒரு விக்கெட்டை கையில் வைத்துக் கொண்டு ஜாக் லீச்சை தன்னுடைய பக்கபலமாக வைத்துக் கொண்டு 135 ரன்களை எடுத்து தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் வெற்றியை போராடி வென்றார். இந்த மாதிரி ஒன் மேன் ஷோலாம் களத்துல காட்டியதனாலதான் இங்கிலாந்தின் முன்னாள் கேப்டன்கள் மைக்கேல் வேகன், நாசர் ஹுசேன் அவர்கள் இங்கிலாந்துக்கு பென் ஸ்டோக்ஸ் கிடைச்சது ஒரு தனித்துவமான கேப்டன். இதுவரைக்கும் இவர மாதிரி ஒரு கேப்டன் கிடைச்சதே கிடையாது. டெஸ்ட் போட்டிகளுடைய தருணங்களை எப்படி வெல்ல வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நாங்கள் பார்த்ததிலேயே பென் ஸ்டோக்ஸின் அணிதான் ரசிக்கத்தக்க அணியாக உள்ளது என பாராட்டியுள்ளார்கள். என்னதான் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்தாக இருந்தாலும் அணிக்காகவும் நாட்டுக்காகவும் கடைசி வரை வெற்றி தோல்வி எதிர்பார்க்காமல் களத்துல முழு மூச்சுடன் போராடும் விதம் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ஒருத்தனாலதான் சாகிறப்ப கூட தன்னுடைய சாவை பத்தி கவலைப்படாம அந்த சின்ன கேப்ல வெற்றியோட சாக முடியுமான்னு போராடுறவன் அதுதான் பென் ஸ்டோக்ஸ். அந்த வகையில பென் ஸ்டோக்ஸினுடைய போராட்ட குணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.